லாங் சந்தோஷமா நல்லா இரு போதுமான்னு எனக்கு நான் வந்து உங்ககிட்ட ஒன்னே ஒன்று கேட்கணும் ராஜ்குமார் அண்ணா. உங்களுக்கு கொஞ்சம் கோவம் அதிகமாக வருதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இதே மாதிரி வீட்லேயும் போய் அதிகமாக கோவப்பட்டுறாதீங்க. அண்ணிட்டையும் சரி, வீட்டில் குழந்தைங்கள்ட்டையும் சரி, யோசிச்சுட்டு அப்புறமா கோவப்படுங்க. கோவப்படும் போது பேடான வார்த்தைகள் தயவு செஞ்சு பிரயோகிச்சிடாதீங்க. அது மிகவும் தவறு. திட்டுறதுக்கு கூட நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் பேடாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவன் நான். அதனால் தயவு செஞ்சு மற்றவங்கள திட்டுனா கூட பேட் வார்த்தை யூஸ் பண்ணி திட்டாதீங்க. திட்டுங்க, ஆனால் வேணான்னு சொல்ல, கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, நான் சொல்ல வரல, சொல்கிறேன். உங்களுக்கு நடிக்க ஆசை இல்லையா மேம்? சொல்லுங்கள். நடிக்க ஆசை இருக்குது, ஆனால் நம்மளை நடிக்க வைக்கிறதுக்கு யாராவது முயற்சி பண்ணணுமே. ரொம்ப எஃபர்ட் போட்டு நினைக்கிறவங்க தான் நம்மளெல்லாம் நடிக்க வைக்க முடியும். தேசிங் ராஜா, வணக்கம் சகோதரி. வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா. ஹாய், நான் பார்த்திக். பார்த்திக், உங்களோட இன்னொரு ஐடியா அது லிட்டில் மிராக்கல்ஸ், நல்லா இருக்கு. லைஃப் ஹேட்டர் பார்த்திக்கா, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. அந்த பார்த்திக்கா வேற பார்த்திக்கா? ஓகே, இன்னும் 3 நிமிடங்கள் இருக்கு. அதுக்குள்ளே நியூவாக யாராவது வந்திருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் 3 நிமிஷம் இருக்கு. உங்கள் லைஃப் நான் இருக்கணும் லிட்டில் மிராக்கிள்ஸ். என்னது? உங்கள் லைஃப் நான் இருக்கணும் லிட்டில் மிராக்கிள்ஸா? புரியலையே பார்த்திக், என்ன சொல்ல வரீங்க? உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய பார்த்திக் நான் தான் சொல்கிறீங்களா? இன்னைக்கு வந்த அத்தனை நியூ சப்ஸ்கிரைபர்ஸும் அண்ணன்களும் தம்பிகளும் ஃப்ரெண்ட்ஸும் தயவு செஞ்சு என் சேனலில் போய் பார்த்துட்டு அதில் உங்களுடைய கமெண்ட்டை போடுங்க. எடுத்தோடனே ஃபஸ்ட்டு இதை பார்க்காதீங்க, ரேண்டமாக போய் பாருங்கள். ஏன்னா என் ஃபஸ்ட்டு இருக்கிறதுக்கு அவ்வளோவா நல்லா இருக்குமா தெரியாது. ரேண்டமாக போய் பாருங்கள். ஆமாம், அரசியல்வாதிகள் கூட இவ்வளோ அதிகமாக பேசியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் லைஃப் தேவை அதிசயம். என்னாச்சு? ஒன்றும் புரியல கார்த்திக். இது வரைக்கும் ஒழுங்காக தானே போட்டுட்டு இருந்தீங்க, இப்போ என்ன போட்டிருக்கீங்கன்னே புரிய மாட்டேனுது. உங்கள் லைஃப் தேவை அதிசயம், புரியவில்லை கார்த்திக். சப்போ நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? பேசாமல் லைவை க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஊரில் ஏதாவது ஒரு பெரிய இடமா பார்த்து ஸ்டேக் போட்டு லைவில் பேசுகிற அனைத்து உறவுகளையும் இன்வைட் பண்ணி தத்துவம் சொல்லிக் கொடு எங்களுக்கு. இதுதான் வந்து வஞ்ச புகழ்ச்சி அணிங்கிறது, நக்கல் அடிக்கிறது, அப்படியே புகழ்றது போல பழிப்பது, பழிப்பது போல் புகழ்வது. அகிலன், குட் ஈவினிங். அகிலன் நியூவாக வந்திருக்கீங்க, பட் நீங்கள் பேசுறது எனக்கு அவ்வளவாக பிடிக்கவில்லை. அகிலன், குட் ஈவினிங், குட் நைட் கூட சொல்லலாம், இனிய மாலை வணக்கம்னு சொல்லலாம். அகிலன், நீங்கள் சொல்வ வார்த்தைகள் எனக்கு அவ்வளவாக பிடிக்கவில்லை. இந்த வார்த்தைகள் இருப்பது சொல்கிறேன். நீங்கள் ஏன் லாயருக்கு ட்ரை பண்ணணும்? ஆமாம், நான் இனிமேல் லாயருக்கு ட்ரை பண்ணி நான் படித்து. ராஜா அருள் செல்வி, வணக்கம். உங்கள் வீடியோலாம் அதிகம் பார்த்து லைக் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. சாப்பிட்டாச்சா? ஆல்ரெடி லைவுக்கு வந்திருக்கீங்க ராஜா அருள் செல்வி சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் யுவர் லைக்ஸ். ஹேட்டர் வேணா சொன்னீங்க, மிராக்கிள்ஸ் எதுவும் நடக்காது, நாம் யோசிப்போம். நீங்கள் டிஃப்ரெண்ட் பர்சன் தான், பட் என் வேர்ட்ஸில் டிஃப்ரெண்ட் நிறைய கொடுத்தீங்கன்னா எனக்கு புரியாது. அப்புறம் ஷாகுல் ஹமீத், பச்சரிசி பல்லழகி, இன்னும் 2 நிமிடங்கள் இருக்கின்றன. ரொம்ப ஓகே, நான் இன்னும் டைம் முடியிருக்கு. இன்னும் 1 நிமிஷம் இருக்குது, இன்னும் 1 நிமிஷம் இருக்குது. இந்த 1 நிமிடத்தில் நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். ஸோ யாரும் தவறாக நினைக்க வேண்டாம். இன்னும் ஒரு நாளைக்கு வந்து கண்டிப்பாக லைவ் இல்லை. மண்டே இருக்குது, சண்டே இருக்கான்னு எனக்கே தெரியல. மண்டே இருக்குது, எல்லோரும் வாங்க. நான் ரொம்ப ஷார்ட் டெம்பர் ராஜிமா. ஆமாம், நான் கொஞ்சம் ஷார்ட் டெம்பர். நீங்கள் கேங்ஸ்டர் வேறு, அதான் கோவம் வருது. ஓகே, தங்கச்சி சொன்ன வார்த்தைக்காக இனிமே பேட் வார்த்தைகள் பேச மாட்டேன். கண்டிப்பாக. சூப்பர் அண்ணா, சூப்பர். சார் வேணாம், தம்பின்னு கூப்பிடுங்க. தம்பியா? ஓகே. அண்ணான்னு கூட கூப்பிடுவேன். தம்பி, நீங்கள் தம்பியா? ஓகே 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 ஓகே. எனக்கே எப்படி சொல்கிறதுன்னு தெரியலப்பா, போப்பா.